Hello students, now we are going to see a new prose. Number 3, a visitor from distant land. So, ஒரு visitor from distant land அப்படின்ற அந்த டாப்பிக்கில் மணிங்கிற பர்சன் தான் இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஸோ இதில் வந்து அம்மா அப்பா சிஸ்டர்னு சொல்லிட்டு மொத்தம் 4 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இது இருக்க போகுது. இதில் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எப்படிலாம் இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டோரியில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் let us move on to the story. Mani's family lived in a village near Jinji in விழுப்புரம் district. மணியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சி அப்படின்ற விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தங்கியிருக்காங்க. மணி லைக்டு ஒன்லி a few vegetables, potatoes and ladies fingers were the two that he liked very much. மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள் தான் பிடிக்கும். அதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறிகள் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கும் அண்ட் வெண்டைக்காயும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் டே when அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி, I don't want to eat potatoes today because they are all foreign vegetables. ஒரு நாள் அம்மா வந்து பொட்டேட்டோ கறி உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ இவன் வேண்டாம், எனக்கு வந்து இன்னைக்கு பொட்டேட்டோ பொரியல் வந்து வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அதனால எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிடுறான். No, they are not, அம்மா brought from them the vegetable shop near the bus stop. உடனே செல்வி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வெளிநாட்டு காயெல்லாம் இல்லை, பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க கடையில் தான் அம்மா இந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு செல்வி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அப்பா, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. அப்பா, செல்விக்கு வந்து தெரியவே மாட்டேங்குதுப்பா, இந்தியாக்குலேருந்து வந்த காய்கறி இல்லை, இது வெளிநாட்டு காய்ங்கிறத அவளுக்கு எப்படிப்பா புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்கிறான். ஸோ வாட், அதனால என்ன இப்போ அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அவர் டீச்சர் told us that we should buy and eat locally grown food. எங்கள் டீச்சர் வந்து நம்ம லோக்கல்லையே விளைச்சலான ஃபுட்டெல்லாம் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதனால தான் எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறேன்னு. வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ, இன்னும் வேற என்னெல்லாம் உங்கள் டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்குறான். She also told us to use things made in our country. அதே போல் நம்ம நாட்டில் உருவான பொருட்களை தான் நாம் வந்து பயன்படுத்தணுங்கிறதையும் எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறான். Then you cannot eat popcorn the next time we go to watch movie. நாம் படம் பார்க்க போனால் கூட நீ என்ன பண்ண முடியாது, பாப்கார்ன் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யாரு, அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. And you cannot order tomato soup either or even pineapple juice. நீ வந்து பைனாப்பிள் ஜூஸ் கூட வந்து வாங்கி குடிக்க முடியாது, தக்காளி சாஸ் கூட வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்கிறாரு. மணி, தென் யூ cannot ஆர்டர் எனிதிங், அப்போ நீ எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாதுன்ற மாதிரி அவங்க சிஸ்டர் செல்வி சொல்கிறாங்க. Why can't I eat popcorn or soup or anything that I want to? நான் ஏன் இதெல்லாம் சாப்பிட முடியாது, எல்லாம் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இவன் கேள்வி கேட்குறான். Don't you know that corn, tomatoes and even ladies fingers all come from other countries? தக்காளி, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பாப்கார்ன் எல்லாமே எங்கேருந்து தான் வருது, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து தான் வருது, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறாங்க. ரியலி ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா, அப்படியா, எப்படிம்மா இதெல்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வருது? டிட் தே கெட் ஆன் an aeroplane and come here? ஏரோப்ளேனை வச்சு கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கேட்குறான். நோ merchants brought them here long ago by sea. இல்லை இது வந்து வியாபாரிகள்லாம் கடல் கடந்து கொண்டு வந்து இந்த காய்கறியெல்லாம் இறக்குமதி செஞ்சுட்டு போவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. Why did they bring vegetables to India? எதுக்காக இந்த காயை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறான். அம்மா அண்ட் அப்பா லாஃப்டு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க இவன் இப்படி சொல்கிறத கேட்டு. They could have brought some sweets. Why didn't they? அவங்க ஸ்வீட்ஸும் கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏமா கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். People came to India in search of spices, especially black pepper. A man from Proticute named Vasco da Gama sailed to Kerala. ஸோ இப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம நாட்டுக்கு வந்ததுடைய நோக்கமே என்னென்னா சில கார வகையான பொருட்களை வந்து
எடுத்துகிட்டு போக தான் வந்தாங்க. அதுலேயும் அவங்க முக்கியமாக பிளாக் பெப்பரை தேடி தான் வந்தாங்க. பிளாக் பெப்பர்னா என்னது, மிளகு இருக்கு, அதுக்காக தான் இவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்ததுன்னு முக்கியமே. அதில் அப்படி துளவி வந்த ஒரு நபரோட பேர் வந்து வாஸ்கோ ட காமா. இவர் வந்து கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணி போனார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இமேஜின் த ஜாய் ஆஃப் sailors when they reached கோழிக்கோட் and found black pepper. இப்போ வந்து கோழிக்கோட் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்துக்கு போனோன்னா நிறைய மிளகுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. they took a lot of pepper back to their country. அவங்க வந்து நிறைய பெப்பர் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களோட கண்ட்ரிக்கு வந்து அவங்க போகிறாங்க. எஸ், they took spices from India. ஸோ அந்த பொண்ணு வந்து கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரியான இமேஜஸ் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எஸ், பட் who bought the vegetables in India? எஸ், பட் who brought the vegetables? சரி, இதெல்லாம் ஓகே, ஆனால் யார் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கேட்குறான். The Portuguese brought them to India. Potato was one of those vegetables. போர்டிக்யூஸுங்கிறவங்க புரோட்டிக்குல் மக்கள், சரியா? அவங்க தான் வந்து உருளைக்கிழங்கு இது போன்ற நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. மணி அண்ட் செல்வி லுக்ட் அட் த பொட்டேட்டோ கறி ஆன் தியர் பிளேட்ஸ் அண்ட் குயிக்லி பிஹைன் டு ஈட். ஸோ இப்போ அவங்களுடைய தட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை பார்த்துட்டு அவங்க வேகமாக எடுத்து சாப்பிட்றாங்க. வாவ், திஸ் பொட்டேட்டோ ட்ராவல் so far. அப்போ ரொம்ப தூரம் கடந்து இந்த உருளைக்கிழங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் ஃபார் ஃபாரின் விசிட்டர்ஸ். அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின்லேருந்து வந்திருக்கு அப்படி இப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினைக்காம சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. செல்வி புல்ட் அ லாங் கிரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. ஸோ அந்த பொரியல்லேருந்து ஒரு பெரிய பச்சை மிளகாவை செல்வி வந்து எடுக்கிறா. ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர்? அம்மா, ஹூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ? யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்குறா. அம்மாவை செல்வி வந்து கேட்குறா. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரின் விசிட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பச்சை மிளகாவை சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா, நீங்கள் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கேட்குறா. நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. இல்லை இல்லை, அம்மா கிண்டல் பண்ணல, ஃபாரின் ஃப்ரூட் சில்லி மிளகாயா அந்த இடத்துல சொல்கிறாங்கன்றா. சில்லிஸ் ஆர் வெரி popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. சில்லிஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் தான் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் இதை பற்றி யாருக்கும் அவ்வளோக்கா தெரியறதில்ல. ஒன் டே a sailor named Christopher Columbus sailed to South America. கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ்ங்கிறவர் ஒரு நாள் சவுத் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணார். This sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead he found South America and the chili. இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் ஆகி பிளாக் பெப்பரை சர்ச் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்தார். இவர் மூலயமா நமக்கு என்ன கிடச்சிது, சில்லி வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் இப்போ சில்லிஸ் வந்து எப்படி இங்கே வந்து நமக்கு வந்துச்சு அப்படிங்கிறதைய சொல்லியிருக்காங்க. It was a little sad, but because he went to South America, he found the chili. சவுத் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே அவருக்கு வந்து சில்லி கிடச்சிச்சு. இட் வாஸ் அஸ் ஸ்பைசி அஸ் த பிளாக் பெப்பர். நம்ம மிளகு எப்படி காரமாக இருக்குமோ அதே போல் அந்த சில்லியும் காரமாக இருந்துச்சு. அண்ட் ஸோ கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் பேக்டு த சில்லி அண்ட் டுக் இட் பேக் டு ஹிஸ் கண்ட்ரி வித் ஹிம். ஸோ கிறிஸ்டோஃபர் வந்து சில்லியும் பேக் பண்ணி அவரோட கண்ட்ரிக்கு அவர் வந்து ஏற்றுட்டு போனார். ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ்க்கு என்ன ஒரு சோகம் நேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்கிறா. ஸோ அவங்க தேடி வந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்கல, அதுக்கு பதிலாக அவங்களுடைய இடத்துலையே வேறு விஷயங்கள் வேறு இதெல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம மெயினாக பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். பட் ஹவு டிட் கம் ஹியர்? ஆனால் இது எப்படி வந்துச்சு? சில்லி வாஸ் த ஒன் ஆஃப் திங்ஸ் தட் போர்ட்டுகீஸ் brought to India. போர்ட்டுகீஸ் கொண்டு வந்தது தான் சில்லியும். நம்ம நாட்டுக்கும் எப்படி தான் வந்தது சில்லி? போர்ட்டுகீஸ் மூலியமாக தான் சில்லி வந்துச்சு. In India, chili was first brought into Goa and the people there learned to use this new spice in their cooking. In India, chili வந்து கோவாக்கு தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ பீப்புள் வந்து அதை சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் சில்லிஸ், பெப்பர் வாஸ் யூஸ்ட் இன் குக்கிங். ஸோ குக்கிங் வந்து முதலெல்லாம் வந்து மிளகு மட்டும்தான் போடுவாங்களாம்.
அதுக்குமா தான் இந்த பச்சை மிளகா வந்ததுக்கப்புறமா தான் மிளகா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா எங்கே வந்துச்சு? கோவாவுக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பக்கமாக பரவி பச்சை மிளகாவை நாமளும் இப்போ சமையலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பச்சை மிளகா வரதுக்கு முன்னாடி மிளகு தான் போட்டு சமையல் பண்ணுவாங்களாம். வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹாவ் ட்ராவல்டு. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நீ வந்திருக்க அப்படின்னு அந்த பச்சை மிளகாவை வந்து செல்வி சொல்கிறா. அண்ட் ஹவு யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ். பச்சை மிளகா போட்டால் தான் சாப்பாடு எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிறான். தே ஷவுட்டட் அண்ட் quickly took a bite of chili. 2 பேரும் கத்திக்கிட்டே ஒரு கடிக்கிறாங்க. எதை? பச்சை மிளகாவை கடிக்கிறாங்க. டு வேஸ்ட் யூ வுட் be very bad and so we are going to eat you. உன்னை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, அதனால நான் வந்து உன்னை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு அந்த பச்சை மிளகாவை கடிக்கிறா. ஹாய், இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. இது வந்து ரொம்ப காரமாகவும் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? மணி வந்து சொல்கிறான். ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் வந்து ஒவ்வொரு நாட்டிலேருந்து தான் வருது. ஸோ எல்லா காய்கறிலையும் இருக்கக்கூடிய சத்தை நம்ம உணர்ந்து அதை நம்ம சாப்பிட்டோம்னா போதும். எந்த ஒரு காய்கறிகளாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து சாப்பிட்ணும். அண்டு அதே போல் நம்மளுடைய ஃபுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கட்டிங்க்கு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். குக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணோம்னா நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். Thank you for listening.